74வது சங்கீதம் 74ನೇ மூன்றாவது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ಮೂರನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பாழாய் கிடந்த ஸ்தலங்களில், ಹಾಳು ಬಿದ್ದಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவனுடைய பாதங்கள் எழுந்தருளிட்டுனா, ದೇವರ ಪಾದಗಳು ಎದ್ದೇಳಿದರೆ, பாழாய் கிடக்கிறது, ಹಾಳು ಬಿದ್ದಂತ ಸ್ಥಳ, பராமரிப்பற்று கிடக்கிறது, ಪರಾಮರಿಕೆ ಇಲ್ಲದಂತ எப்படி ಸ್ಥಳ ஆயிடும்? ಅದು ಹೇಗಾಗುತ್ತದೆ? செழிப்பாயிடும். நாம போனா நம்ம கூட யார் வருவா? ನಾವು ಹೋದರೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಯಾರು ಬರುತ್ತಾರೆ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பாதங்கள். ದೇವರ ಪಾದಗಳು. அருமையான மகன் பிரேம் வேலை செய்றார். ಪ್ರೀತಿಯ ಮಗ ಪ್ರೇಮ್ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅವರು ಕೆಲಸ ಮಾಡತಕ್ಕಂತ ಫ್ಯಾಕ್ಟರಿ. ஆனா அந்த ஃபேக்டரி நல்லான பிறகு தான் பிரேமுக்கு தெரியும். ಆ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಚೆನ್ನಾಗಿ ಆದ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ಅದರ ಹಿಂದೆ ಹೇಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತಿಳಿದಿರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஃபேக்டரியினுடைய ஓனர் பத்மாகரன் ஐயா. ಆ ಫ್ಯಾಕ್ಟರಿಯ ಮಾಲೀಕನು ಪದ್ಮಾಗರನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 7 வருஷமோ 14 வருஷமோ பூட்டி கிடந்தது. 7 ವರ್ಷವೋ 14 ವರ್ಷವೋ ಅದು அந்த ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. சூழ்நிலையில அவர் ரட்சிக்கப்பட்டார். ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಗೆ ಒಳಪಟ್ಟರು. அந்த ஃபேக்டரி நிமித்தம் 98 லட்சம் ரூபாய் கடன். ಫ್ಯಾಕ್ಟರಿಯ ನಿಮಿತ್ತಾಗಿ 98 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಸಾಲ. காலை 6 மணிக்கே குடிச்சிருவாரு. ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಕುಡಿದು ಬಿಡುತ್ತಾರೆ. அவருடைய கார்ல ಅವರನ್ನ ಕಾರ್ನಲ್ಲಿ வேகமா போவாரு. ವೇಗವಾಗಿ ಪ್ರಯಾಣಿಸುತ್ತಾರೆ. எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்துச்சுன்னா ಎಲ್ಲಾದರೂ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ பிள்ளைகளுக்காவது இன்சூரன்ஸ் போகும். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವಾಗ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. போக முடியுமா? 6 மணிக்கு காலையிலே குடிச்சிட்டு போய்டுவார். ಎಷ್ಟು ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವೋ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಕುಡಿದು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ஒரு மூப்பரா இருக்கார். ಈ ದಿನ ಅವರು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಹಿರಿಯರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவருடைய ஃபேக்டரிக்கு போகும்போது, ಅವರ ಫ್ಯಾಕ್ಟರಿಗೆ ಹೋಗುವಾಗ, ஃபேக்டரி திறந்த உடனே உள்ள போறதுக்கே பயமா இருந்துச்சு. ಆ ಫ್ಯಾಕ್ಟರಿ ತೆಗೆದು ಒಳಗೆ ಹೋಗಲೇ ಭಯವಾಗಿತ್ತು. ಯಾವುದು ಪಾಂಬು ಗಂಬು இருக்குமோ, ಎಲ್ಲಾದರೂ ಹಾವು ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. கிட்டத்தட்ட என உயரத்துக்கு மேல மரம் வளர்ந்து கிடக்குது உள்ளே. ನನ್ನಕ್ಕಿಂತಲೂ ಎತ್ತರವಾಗಿ ಮರ ಒಳಗೆ ಬೆಳೆದಿತ್ತು. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ಹೇಗಿರುತ್ತೆ ನೋಡಿರಿ. இன்னைக்கு அந்த ஃபேக்டரியை போய் பாருங்க. ಆದ್ರೆ ಈ ದಿನ ಫ್ಯಾಕ್ಟರಿಯನ್ನು ನೋಡಿದರೆ பிரேம் வேலை செய்யுது. ಅಲ್ಲೇ ಸೋದರ ಪ್ರೇಮ್ ಅವರು ಕೆಲಸ சாஃப்ட்வேர் ಮಾಡುತ್ತಾರೆ. ಕಂಪನಿ மாதிரி இருக்கு இன்னைக்கு அந்த ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಕಂಪನಿಯ ಹಾಗೆ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಇದೆ. நிறைய பேர் வேலை செய்றாங்க. ಅನೇಕ ಜನರು ಕೆಲಸವನ್ನು உலகம் ನಿರ್ವಹಿಸುತ್ತಾರೆ. முழுவதும் அவங்க ப்ராடக்ட் போகுது. ಪ್ರಪಂಚ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆ ಪ್ರಾಡಕ್ಟ್ அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. ಅಮೆರಿಕಾಗೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. காருக்கு அனுப்பியிருக்காங்க. ಕಳಿಸಿದ್ದಾರೆ. இந்தியாவின் எந்த தேசங்களுக்கெல்லாம் போயிருக்கு பிரேம்? ஆல்மோஸ்ட் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க ப்ராடக்ட் போய் ಭಾರತದ ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯದಲ್ಲಿಯೂ ಅವರ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಹೋಗಿದೆ. ஆர்கோ தெர்மோடைன், ಆಗ್ರೋ ಥರ್ಮೋಡೈನ್. ஹல்லேலூயா. பாழாய் கிடந்தது, ಹಾಳು ಬಿದ್ದಂತದ್ದು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, 98 லட்சம் ரூபாய் கடனும் எப்படி தீர்ந்ததென்றே தெரியவில்லை. 98 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಸಾಲವು ಹೇಗೆ ತೀರಿತು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಲಿಲ್ಲ.